Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரம் தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம். உன்னதமான தேவனுடைய வசனம் அது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அது ஒரு பட்டயமாகவே இருக்கிறது. ஆகவே பட்டயம் என்பது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். ஆகவே பலவிதமான பட்டயங்கள் உண்டு. அதிலே உலகத்துக்குரிய பட்டயங்களை பார்க்கும்போது அவைகள் எல்லாம் ஒரு பக்கம் தான் அது ஷார்ப்னஸ் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்பது இரு பக்கமும் அது கருக்குள்ளதாயும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இதோ எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுங்க. அதை வாசியுங்கள், பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? தேவாதி தேவனுடைய வார்த்தை அது ஆவிக்குரிய பட்டயமாய் இருக்கிறது. அந்த பட்டயத்தை ஒரு மனிதன் வைத்துக் கொள்ளும் போது எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கும் அல்லவா? ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை என்பது மேலானது, ஆசீர்வாதமானது. ஆகவே வார்த்தை கேட்க 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 அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறதாம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட ஒரு விசேஷித்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிறதான சிங்காசனத்தில் இருந்து செய்தி, அந்த செய்திக்கு ஏற்றதான நற்செய்திக்கு ஏற்றதான விடுதலையின் நற்செய்திக்கு ஏற்றதான ஒரு மேன்மைமிக்க தலைப்பை பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதேனின் சிறப்பு. அதோடு மாத்திரமல்லாமல் ஜீவ விருட்சத்தின் மேன்மை என்ன என்கிறதான தலைப்பையும் வைத்துக் கொள்ளலாம். ஜீவ விருட்சத்தின் மேன்மை என்ன என்கிறதான காரியம். ஆகவே இதிலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஜீவ விருட்சத்தை எங்க வச்சாருன்னு சொன்னா, தோட்டத்தின் நடுவிலே வைத்தாராம். எந்த தோட்டம் அது? ஏதேன் தோட்டம். அப்போ ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே, ஒரு தோட்டம் சொன்னாலே எவ்வளவு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் அமைத்து தந்தார். அற்புதமான தோட்டம், அதிசயமான தோட்டம், விந்தையான தோட்டம், அழகான தோட்டம் என்று சொல்லி இவ்விதமாக ஏதேன் தோட்டத்தை தேவனாய் கர்த்தர் அவர் உருவாக்கி அது செயல்படுத்தி அதுக்குள்ளாக மனிதனை கொண்டு வந்தாராம். ஆகவே மனிதனை கொண்டு வந்தவுடனே அந்த தோட்டத்தினுடைய நடுவிலே ஜீவ விருட்சம் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். வேதம் வாசித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாத்தீங்களா? தோட்டத்தின் நடுவிலே, பாத்தீங்களா? அழகான தோட்டம். அந்த தோட்டத்தின் நடுவிலே விருட்சத்தை வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் என்று சொல்லியும் இருக்கிறது ஒரு விருட்சம். ஆகவே 2 விருட்சங்களை முக்கியமா வைச்சாரு. ஏகமா ஆண்டவர் சொல்லும் போது, தோட்டத்தில் இருக்கிறதான எல்லா கனி விருட்சங்களையும் நீ உண்பாயாக, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை நீங்கள் பக்கத்திலே போக வேணாம், அதை தொடவும் வேணாம், அதை எடுத்து பறித்து புசிக்கவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு காரியத்தை பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆச்சுங்களா? ஆகவே 2 விருட்சங்கள் சொல்லப்படுது. ஒரு விருட்சம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது, ஒரு விருட்சம் ஜீவ விருட்சம் வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜெயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு விருட்சமோ அது தோல்விக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே மனிதன் தோட்ட
போவானா அல்லது ஜெயிக்கிறானா என்று சொல்லி அவனுக்கு ஒரு சோதனைக்குரிய காரியமாக தான் இவைகள் ரெண்டுமே வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம். இப்படியான ஒரு சூழ்நிலையில என்னன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் சாகாதபடிக்கு இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வைத்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார். ஆகவே ஜீவ விருட்சத்தின் கனியின் மேன்மை என்ன? அந்த மேன்மையா இருக்கிறதான அந்த கனியிலே என்னென்ன பண்புகள் இருக்கிறது என்பதாக பார்க்கும்போது அதிசயம் அதிசயம் அதிசயம். அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். ஆகவே ஜீவ விருட்சம் என்பது ஒரு மேன்மையான ஒரு விருட்சமாய் இருக்கிறது. அதிலே புறப்படுகிறதான கனி, அதிலே இருக்கிறதான இலைகள் எல்லாம் ஆரோக்கியம் தருகிறதான காரியம். இது ஆண்டவருடைய சிங்காசனத்தின் மத்தியிலே இருக்கிறதான விருட்சத்தை, அந்த பண்புகளை அப்படியே இந்த பூமிக்கு கொண்டு வந்து அவைகளை உருவாக்குகிறார். அப்படின்னா மேலே இருந்து அவருடைய சித்தத்தின் வாயிலாக கீழே உருவாக்கப்பட்டதான விருட்சம் தான் இந்த அற்புதமான ஜீவ விருட்சம் என்று பார்க்கிறோம். இதைதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைவதற்கு ஏதுவானவைகள். பாத்தீங்களா? மாதந்தோறும் கனிகளை கொடுக்குமா? இது நினைவிட வைத்துக் கொள்ளுங்கள். 12 மாதம், அந்த 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கிறதான விருட்சம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆதிவாசிங்க 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். மாதந்தோறும் கனிகளை கொடுக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான கனிகளை கொடுக்கும். அப்படின்னா 12 விதமான கனி, ஒரே விருட்சத்துல 12 விதமான கனி. அது என்ன? இதுவரைக்கும் நம்ம யோசனை பண்ணி பார்த்திருக்கோமா? நம்ம நினைக்கிறோம் ஒரு மரத்துல ஒரு கனிதான் உண்டு. ஆச்சுங்களா? அத்தி மரத்திலே திராட்சை குலைகளை தேட முடியுமா? தேட முடியாது. ஆகவே ஒரு மரம், அந்த மரத்தினுடைய பண்புகள் எப்படியோ அப்படியாகத்தான் அவைகள் கனிகளாய் புறப்படும். ஆனால் இந்த விருட்சமோ 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கும் என்று சொன்னால் இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகத்திற்கு. இல்லை என்றால் மறந்து போய்விடும். இதுவரை கேட்டிராத தேவனுடைய செய்தி, மகிமையான செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஆகவே இந்த விருட்சத்தின் கனிகளை புசிக்கிறவனுக்கு என்னென்ன பண்புகள் உண்டாகும் என்பதை முதலாவது பார்த்து, இந்த 12 விதமான கனிகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை முழுமையாக கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஆகவே இந்த விருட்சத்தின் கனி நேரடியாகவே ஆண்டவர் ஜீவ விருட்சம் என்று சொல்லி அந்த தோட்டத்திலே அமைக்கும் போது இந்த விருட்சத்தில் இருந்து என்ன வருமா? ஞானம் புறப்படுமா. பாத்தீங்களா? இந்த கனியை புசிக்கிறவனுக்கு ஞானம் உதயமாகுமாம். ஆகவேதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசித்து பாருங்கள். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அதை பற்றிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாத்தீங்களா? ஞானம் அடைந்தவனுக்கு அது ஜீவ விருட்சத்தை போல இருக்குமாம். எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். ஆகவே ஞானத்தை உண்டு பண்ணுகிறதான விருட்சமும் அதே போல ஒவ்வொரு மனிதனுடைய நடைகளையும் நீதிக்குரிய நடைகளாய் மாற்றத்தக்கதான சத்துவம் கொடுக்கிறதான ஜீவ விருட்சமாம். அதையும் வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 11:30 நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். பாத்தீங்களா? அதுக்கு அடுத்தபடி சொல்லப்படுது என்னமா? நல்ல வார்த்தை, அருமையான வார்த்தை. நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வித்தியாசமாய் புறப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் உள்ள வார்த்தையாய் அது மாறும்படிக்கு இந்த விருட்சத்தின் கனியானது கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:14 வாசித்து பாருங்கள். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய காரியம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் என்று சொல்லப்படுகிறது.
அவ்விதமாக இந்த கனியிலே புறப்படுகிறதான ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்குள் வந்தால் இவ்விதமாக இருக்குமோ, எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இரண்டாவது காரியத்துக்காக வருகிறோம். 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கும் விருட்சம். இத ரொம்ப கேட்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இதை கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கும். நான் கர்த்தருடைய சமூகத்திலே அமரும் போதே தேவன் இவைகளை வெளிப்படுத்தினார். 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கனிகள் புறப்படுகிறதாம். இதுதான் ஏதேனின் சிறப்பை காண்பிக்கத்தக்கதான ஜீவ விருட்சம். ஒரே மரம்தான். அந்த ஒரே மரத்துல 12 விதமான கனிகளை கொடுக்கிறதுன்னு சொன்னா 12 பண்புகளை கொடுக்கிறதா இருக்கிறதாம். அப்படின்னா இந்த ஏதேனுடைய செழிப்பு முழுவதுமாக அந்த ஜீவ விருட்சத்திலே அடங்கும்படியாய் தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். என்னென்ன ஏதேன் தோட்டத்திலே செழிப்பு இருந்துச்சு? முதலாவது என்னன்னா செழிப்பு என்கிறதான காரியம். செழிப்பு. இரண்டாவதாக என்னன்னா அந்த தோட்டத்தில் முழுவதுமாக, ஏதேன் தோட்டத்தில் முழுவதுமாக கனிகளால் நிறைந்த கனி தோட்டங்கள் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது பாத்தீங்கன்னா அழகான தோட்டமா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்லைன்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போனா நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு சப்ஜெக்ட் நம்ம பாக்குறோம்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட் என்ன காரியம் இருக்கு அது கிரகிக்கணும். பாருங்க, இன்னைக்கு செய்தி கேட்டுட்டு நாளைக்கு என்னங்க செய்தி அப்படின்னா நம்ம பிரெயின் அவ்வளவுதான் மறந்து போயிடும். அதனால இந்த ஒரு மேன்மையான செய்திய நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி இதை வைத்து நாம் தியானம் பண்ணும்போது அந்த தியானம் நமக்கு மேன்மை உள்ளதா இருக்கும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், முதலாவது செழிப்பு, இரண்டாவது கனி விருட்சம், கனிகளால் நிறைந்ததான தோட்டம், மூன்றாவது அழகான தோட்டமாம். அது எப்படிப்பட்ட தோட்டம்? அழகான தோட்டமாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான்காவது சொல்லப்படுது நறுமணம் வீசுகிறதான நந்தவன தோட்டத்தை போல அந்த தோட்டம் இருந்தது. நறுமணம் வீசுகிறதான தோட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பனியின் சாரத்தினாலே நிறைந்த தோட்டமா. பனி, அந்த பனி வந்தாலே என்னன்னா வெளியே போகும்போது அந்த பனியின் சாரம் அப்படியே எவ்வளவு அழகானதா இருக்குது இல்லைங்களா? காலையில எந்திரிச்சு பார்த்த உடனே விடிய காலம்புற எவ்வளவு அழகானதா இருக்குன்னு சொல்லி நாம பார்க்க போவோம். அதே போல பனியின் சாரத்தினாலே நிறைந்த அழகான தோட்டமா. எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? அதோடு மாத்திரமல்ல, அடுத்தபடியாக புல் பூண்டுகள் விளைந்ததான அருமையான தோட்டம். புல் பூண்டுகள், சகல விதமான புல் பூண்டுகளும் அந்த தோட்டத்திலே விளையும் என்று சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, சாகா வரம் கொண்ட ஜீவ விருட்சமும் அங்கே நாட்டப்பட்டதான ஒரு காரியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகத்தான நதி புறப்படுகிறதான ஒரு நதி ஏதேன் தோட்டத்தில் இருந்து அது நதிகளாய் பிரிந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நதி பல ஆறுகளாக பிரிந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நதியை இவ்விதமாக புறப்பட செய்கிறதான இடமாய் அது இருக்கிறதாம். எவ்வளவு பெரிய காரியம்! மகத்தான நதி என்று சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, குளிர்ச்சியான இதமான ஒரு சூழ்நிலை, அழகான குளிர்ச்சியான இதமான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு அருமையா இருக்கும்! குளிர்ச்சி வேணும், ஊட்டிக்கு போலாம்பா, குளிர்ச்சி வேணும், கொடைக்கானலுக்கு போலாம், குளிர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லி இமயமலைக்கு போலான்னு சொல்லி ஒவ்வொருவரும் பிரயாணப்படுறாங்க. ஆனா அந்த தோட்டத்துல குளிர்ச்சி, அருமையான குளிர்ச்சி, இதமான குளிர்ச்சி, அருமையான சூழ்நிலை உருவாகத்தக்கதான ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை தேவனாய் கர்த்தர் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். அதோடு மாத்திரமா சுத்தமான மூலிகை நிறைந்ததான காற்று வீசிக்கொண்டே இருக்குமா. ஏன்னா அந்த காற்று ஒவ்வொரு மரங்களிலும் அனைத்து அழகா வீசும்போது, அற்புதமாய் வீசும்போது, ஒவ்வொரு மரங்களில் இருக்கிறதான அந்த மூலிகையினுடைய வாசனை இவ்விதமாக அங்கே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தந்ததாக நாம் பார்க்கிறோம். சுத்தமான மூலிகை காற்று. அதோடு மாத்திரமல்ல, 11வது காரியம் பார்க்கும்போது இதமான சூரிய வெளிச்சம். கடுமையான சூரிய வெளிச்சம் அங்க வராது.
இதமான சூரியனுடைய வெளிச்சம் இருக்கும்படியாக தேவன் அந்த தோட்டத்திற்கு ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா 12வது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கண் பார்வையில் உள்ள ஆசீர்வாத உறவு கொண்டதான அருமையான இடம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் உறவு. தேவன் பேசுவார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்டார் அல்லவா? தேவன் பேசினார் அல்லவா? தேவன் உறவு கொண்டதான இடம் அருமையான ஏதேன் தோட்டம். இந்த அருமையான ஏதேன் தோட்டத்திலே இவ்விதமாக 12 விதமான ஆசீர்வாதங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டதுனாலே இந்த ஜீவ விருட்சத்துல 12 விதமான கனி அப்படின்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே 12 விதமான கனி அப்படின்னு சொல்லும் போது அவர் அழகாய் சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவருடைய வெளிப்பாடை பாருங்கள், ஆச்சரியமானது. 12 விதமான கனி 12 மாதமாய் கொடுக்கப்படும். இதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 12:1. 12 நட்சத்திரங்களும் 12 கிரீடம். இது ஒரு முழுமைக்குரிய காரியமாய் இருக்கிறது. ஆகவே வாசிக்கப்பட்டதான் இந்த பகுதியில ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனம் போல தெரிஞ்சாலும் 12 விதமான கிரீடம், 12 விதமான நட்சத்திரங்கள் அப்படின்னா 12 என்பது மிகவும் முழுக்க 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 ஒரு முழுமையான ஒரு தொகை, ஒரு பூரணமான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இங்கே 12 விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது சொன்னா, அது 12 விதமான கனிகளாய் அந்த ஜீவ விருட்சத்திலே புறப்பட்டதாம். முதலாவது செழிப்பை தருகிறதான கனி. என்ன கனியா? அந்த ஜீவ விருட்சத்திலே முதலாவது செழிப்பை தருகிறதான கனி. இந்த செழிப்பு ஒரு மனிதனுக்குள் எப்படி வரும் சொன்னா, எண்ணெய் வித்துக்கள் முகக்கலையை உண்டி பெண்ணும் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே முக கலைகளை தருமான ஒரு ஆசீர்வாதத்தின் சத்துவம் கொண்ட இவ்விதமாக முக ரூபத்தையே மாற்றக்கூடிய அருமையான முக ரூபம், அந்த முக ரூபத்தை கொண்டு வருகிறதான செழுமை இந்த கனிகளை புசிக்கிற அந்த சமயத்துல ஆதாமுக்கும் கிடைத்தது, ஏவாளுக்கும் கிடைத்தது. எவ்வளவு பெரிய விஷயம்! முதலாவது கனி முதலாவது மாதத்துல அவனுடைய முக பொழிவு உண்டாக்கும்படியான கனி புறப்பட்டது. 2வது மாதம் எப்படிப்பட்ட கனி உண்டானது அப்படின்னா, அவனுக்கு அவ்வப்போது ஏற்படுகிறதான பசியை போக்கத்தக்கதான, பசியை நீக்கத்தக்கதான, பசி தவணையை போக்கத்தக்கதான, பசி ஆற்றுகிறதான கனி. அந்த கனியை சாப்பிட்ட உடனே பசி ஆறும். ஆச்சுங்களா? அந்த கனியை புசித்த உடனே அவனுடைய பசி எல்லாம் போயிடுமா. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய அருமையான ஒரு காரியம். அந்த மாதம் முழுவதுமா அவனுக்கு பசியே இருக்காது. கனியை சாப்பிட்ட உடனே பசி இல்லாத ஒரு காரியம் அவனுக்கு வந்துடுமா. அதுக்காக தான் 2வது மாதத்துல இதோ பசியை போக்கும் கனியை ஆண்டவர் புறப்பட செய்தார் என்கிறதான ஆவிக்குரிய வகையிலே நாம் பார்க்கிறோம். 3வது மாதத்துல என்னவா, அழகான பழம் அப்படியே உருவாகுமா. பார்ப்பதற்கு அழகு மாத்திரம் அல்ல, அதுல இருக்கிறதான கனிகளில இருக்கிறதான அந்த தசை பகுதியை சாப்பிடும் போது இவனுடைய மேனியும் எப்படிப்பட்டதா மாறணுமா, அழகா. நம்ம பார்க்கிறோம், ஒரு நல்ல ஒரு பொன் வேணும்பா என் பையனுக்கு அப்படின்னா பெத்த தாய் தோப்ப அழகா இருக்கணும். எப்படி அழகா இருக்கணும், அம்சமா இருக்கணும், நம்ம சொல்றது இல்லையா? அதே போல இவங்க மேனி என்ன முழுவதுமாக அழகா இருக்கிறதற்கு காரணம் அழகான கனி அந்த 3வது மாதத்திலே புறப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அழகான ஒரு மேனி, அழகான ஒரு முகரூபம், அழகான ஒரு கை விரல்கள், அழகான பாதங்கள், அழகான இடைகள், அழகான புஜம், இவ்விதமாக முழுக்க முழுக்க உச்சம் தலைமுதல் உள்ளம் பாத வரைக்கும் அழகு அழகு அழகான ஒரு காரியம். கன்னங்கள் அழகு, கண்களில் இருக்கிறதன் அழகு, செவி அழகு, இவ்விதமாக அவனுடைய பேச்சும் அழகாய் வந்ததாம். அதனால்தான் 3வது மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, 4வது மாதத்திலே ஒரு கனி உண்டாச்சாம். அது என்னமா, இதோ நறுமண பழங்கள், நறுமணம் வீசும் அழகான நறுமணம்,
அற்புதமான நறுமணம். அது நாசியிலே மாத்திரமல்ல, அந்த பழத்தை உண்ணும் போது இவனிடத்தில் இருக்கிறதான அசுத்தமான காரியங்கள் எல்லாம் சரீரத்துல தானே இருக்கும். ஆகவே சரீரத்தில் இருக்கிறதான துர்மணம் எல்லாம் அது நீக்கி, துர்நாற்றத்தை நீக்கி நறுமணத்தை கொண்டு வருகிறதான அருமையான பழத்துக்கு ஒப்பான காரியமா இருக்கிறதாம். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐந்தாவது என்ன சொல்லப்படுதான், பனியின் சாரத்தினாலே ஈர்த்து அழகாய் அந்த பழத்துக்குள்ளாக நல்ல ஒரு நீர் சத்து, அந்த நீர் சத்து கொடுக்கிறதான பழங்களாய் இருக்கிறதாம். நல்ல ஒரு நீர் சத்து, அதை புசிக்கும் போது இவனுடைய உடல்ல நல்ல ஒரு நீர் சத்து உண்டாகி இவ்விதமாக எப்பொழுதுமே அவனுக்கு தாகம் ஏற்பட முடியாதபடிக்கு இந்த நீர் சத்தானது அவனுக்குள்ளாக தாகத்தை அடக்குகிறதான நல்ல ஒரு கனி புறப்பட்டதாம். பிரெயினுக்கும் வேலை இல்ல, நினைவுக்கும் வேலை இல்ல, மனசுக்கும் வேலை இல்ல. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது. அப்புறமே என்னன்னா அடுத்த வாரம் வந்த உடனே திருப்பி புதிய செய்தி. இந்த செய்திய, இந்த வார்த்தைய என்னன்னா நாளொன்று நாள் உங்களுக்கு பிரயோஜனமாகும். எப்படின்னா, நீங்க அறிவாளிகளுடைய தேசம், அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அங்கே ஜீவ விருட்சம் இருக்கும், அங்கே அற்புதமான விருட்சம் இருக்கும். அங்கே ஒரு வார்த்தை வரும், 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கிறதான ஜீவ விருட்சத்தை நீ பார் அப்படின்னு. அந்த விருட்சத்திலிருந்து நாம் அதிகாரம் பெறணும். வாசித்து பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா இந்த அதிகாரம் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு கனி புறப்படுகிறதான அதிகாரத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் மாத்திரமே ஜீவ விருட்சத்தினுடைய அதிகாரத்தை பெற முடியும். இல்லை என்றால் பெறவே முடியாது. பாத்தீங்களா? கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி பாத்தீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப 6வது கனி புறப்படும் போது என்னன்னா, அங்கே நாம் பார்க்கிறோம், உடம்புல ரொம்ப சூடாயிருச்சுன்னா என்னவா, இளநீ வாங்கிட்டு வாப்பா, நுங்கு வாங்கிட்டு வாப்பா. பாத்தீங்களா? நம்ம சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் இதமா இருக்கும். லெமன் ஜூஸ் அடிச்சு கொடு, பட்டர் ஃப்ரூட் வாங்கி சாப்பிடலாம். அப்போ என் வயிற்றுல இருக்கிற சூடெல்லாம் இறங்கிடும். இது இயற்கை. நல்லா நோட் பண்ணீங்க, இது இயற்கை. அப்ப அந்த இயற்கையின் வாயிலாக இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த சூட்டினாலே எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எந்த கனியை புறப்படுகிற செய்றாராம், சரீர சூட்டை தணிக்கும் குளிர்ச்சியான பழங்கள் உருவாகுது அந்த ஜீவ விருட்சத்துல. எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொன்னா என்னவா, கண்டப்பன சீக்கெல்லாம் வந்துடும். கண்டப்பன சீக்கெல்லாம் வந்துச்சுன்னா கை கால் வலி, எதிர்ப்பு சக்தி இல்ல, சக்தி இல்ல, பலன் இல்ல, ஓடி ஆட முடியாது அப்படின்னு சொன்னா கை கால்லாம் நடுக்க வந்துடும். பாருங்க, வெளியிலே இருக்கிறதான நோய் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்வார்கள். என்னன்னா நம்ம உடம்புக்குள்ளாரியே ஒரு எதிர்ப்பு சக்தி. அப்ப அந்த எதிர்ப்பு சக்தி உண்டாக்குகிறதான பழ வகைகளை ஆண்டவர் கொடுக்கிறாராம் அந்த ஜீவ விருட்சத்தில் இருந்து. எவ்வளவு அருமையான ஒரு காரியம். அதோடு மாத்திரமல்ல, 8வது பார்க்கும்போது என்னன்னா, நல்ல நல்ல அருமையான பலன் தருகிறதான பழங்கள், சக்தி தருகிறதான பழங்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புக்கு, ஹார்ட்டுக்கு, செயலுக்கு நல்ல பலன். இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி நல்ல மிளகாவை போட்டு நல்ல பிரியாணி ஆக்கி மொச்சப்பட்ட வகைகள் இவை இதெல்லாம் போட்டு ஒரு கதம்பமா பண்ணி நம்ம நல்லா நாக்கு ருசியா சாப்பிடுற காரசாரமா இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு ஆதாமுக்கு கொடுத்ததான ஆகாரம் எதுங்க? அந்த ஏதேன் தோட்டத்துல என்ன பிரியாணியா செஞ்சு போட்டார் ஆண்டவரு? என்ன ரசம் சோறா செஞ்சு போட்டாரு? இல்ல 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 இல்ல. அந்த ஏதேன் தோட்டத்துல அழகான பழங்கள், அருமையான பழங்கள்னா மாதந்தோறும் இப்படிப்பட்ட சத்தான பழங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கும் தானா தானா. அதை புசிக்கும் போது எந்த வியாதியும் இல்லை. எந்த அருமையான காரியம் ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா, கண்களை தெளிவாக்கும் பழமா, கண்களை தெளிவாக்குமா. அப்படின்னா கண்களை தெளிவாக்குகிறதான பழங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்களை தெளிவாக்குனா கேரட் ஜூஸ் அடிச்சு நீ சாப்பிடு அப்படி சொல்றது இல்லையா?
அதே போல இந்த பழங்களிலே கண்களை தெளிவாக்குறதான எல்லா அம்சங்களும் இருக்கிறதாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல 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 ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதோ உடம்புக்கு தெம்பு, நரம்புகளுக்கு, நாடி நரம்புகளுக்கு இவ்விதமாக சத்துவம் கொடுக்கிறதான சத்துவம் நிறைந்த பழங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, இதோ தேவ மகிமையை இவ்விதமாக அவருடைய மகிமை ஒளியின் வஸ்திரம், அந்த ஒளியின் வஸ்திரத்தை ஒரு மனிதனுடைய சரீரத்துல நாம் போர்த்தணும்னு சொன்னா இவனும் ஒளி குறைவனா மாறணும். அப்படி ஒளி குறைவனா மாறத்தக்கதான சத்துவம் வேணும் இல்லையா? ஒளியின் சத்துவம் வேணும் இல்லையா? ஆகவே அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து ஒளியின் சத்துவம் கொண்டதான பழங்களை ஆண்டவர் உண்டு பண்ணினாராம். எவ்வளவு பெரிய காரியம்! அதுக்கு அடுத்தது கடைசியா பார்க்கும்போது ஆண்டவருடைய அறிவை அறிகிறதான அறிவை ஒவ்வொரு மனிதனுடைய பிரெயினுக்குள்ளார கொண்டு வரத்தக்கதான ஞாபக சக்தியின் ஆற்றல், மறந்து போகாத ஒரு எண்ணம், மறந்து போகாத ஒரு எண்ணம், அது புசிக்கும் நாளில கரெக்டா வருவான். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த உடனே இந்த 12 பண்புகளும் அவனிடத்திலிருந்து போனது. அதுக்கப்புறம் தானா என்ன வந்துருச்சு? நீ சாகவே சாவாய் என்கிறதான காரியம் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காரியம் பார்த்தீங்களா? இதுதாங்க 12 மாதமும் 12 கனிகளை கொடுக்கிறதான விருட்சத்தின் கனி என்று சொன்னால் 12 சத்துவத்தையும் ஆண்டவர் அந்த கனிகளிலே வைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த கனிகளிலே வைத்த உடனே தேவனே என்ன செஞ்சிட்டாராம்? ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வைத்த தேவனே என்ன செஞ்சிட்டாராம்? இவன் பாவம் செஞ்ச உடனே மறுபடியும் போய் அந்த கனியை புசித்தால் இவன் மறுபடியும் இவனுக்குள்ளாக என்ன வந்துருமா? உயிர் வந்துரும், ஜீவன் வந்துரும், சாகா வரம் வந்துரும். ஆகவே அந்த வாசலை நாங்கள் அடைப்போம் என்று சொல்லி சுடரொளி பட்டயத்தை பிடித்திருக்கிறதான தேவதூதனை அந்த வாசல்ல வச்சிட்டார். அதை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இவ்வளவு கேட்டுட்டோம், இத்தனையும் கேட்டுட்டோம். இப்ப மறுபடியும் அந்த விருட்சத்தின் கனி கிடைக்குமா? அது எங்க இருக்கு? வாசல் அடைபட்டுருச்சு, டோர் க்ளோஸ். இப்போ அது வழியா யாரும் போக முடியாது. ஆனா இந்த ஏதேன் தோட்டம் பூமியில இருக்கு. எந்த இடத்துல இருக்கு, எங்கே மறைஞ்சிருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது, கண்களுக்கு தெரியாது. ஆனா பூமிக்குள்ள இருக்கு. எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? ஆண்டவர் அங்க இருந்து வெளியே இவங்களை கொண்டு வந்த உடனே இவங்க உலகத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே நோவாவின் காலத்துல மனுஷ வித்தும் மிருக வித்தும் ஒன்றாக கலந்து பெரிய பாவங்கள் செய்யும் போது ஜலப்பிரளயம் ஏற்பட்டு அந்த ஜலப்பிரளயத்தினாலே அழகான தோட்டம் மூடப்பட்டது. அழகான தோட்டம் மூடப்பட்டது. அந்த அழகான தோட்டம் மூடப்பட்ட உடனே ஜலத்தினாலே மூழ்கும் போது அந்த அழகான தோட்டங்கள் எல்லாம் மூழ்கி அடிக்கும் போது எவ்வளவு பெரிய வேதனையாய் இருக்கிறது. ஆகவே அந்த அழகான தோட்டம் இல்லாமல் போய்விட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே ஜலப்பிரளயம் எப்போ வந்தது தெரியுமா? கிமு 2400 வந்தது. அந்த கிமு 2400 அந்த ஜலப்பிரளயம் வந்தவுடனே 150 நாள் மழை. அந்த மழை பெய்யும் போது இதோ பெரிய பெரிய பர்வதங்களுக்கு மேலே 15 முழ உயரம் ஜலம் நின்றது. ஜலம் நின்ற உடனே என்ன நடந்தது தெரியுமா? இயற்கை எல்லாம் மாறி போனது. இயற்கை சூழ்நிலை எல்லாம் மாறி போனது. எல்லாமே செத்து மடிந்து போனார்கள். குவியல் குவியலான பிணங்கள், எல்லா மிருகங்களும் செத்து மடிந்தது. செத்து மடிந்த உடனே அதுல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எல்லா பிணக்குழியிலும் எல்லா மிருகங்களும் இப்ப இருக்கிற மிருகம் மாதிரிலாம் இல்ல, பயங்கர பெருசா இருக்கும். அனகுண்டா போல, டைனோசரஸ் போல பெரிய பெரிய மிருகங்கள். அந்த மிருகங்கள்ல என்னன்னா அவங்க அதனுடைய தோல்ல எண்ணெய் பசைகள் அதிகமாக இருந்தது. ஆகவே அவைகள் எல்லாம் சேர்ந்து
ஒரு இடத்தை போய் பிணக்குவியலாய் மாறி பூமிக்கடியிலே இறங்க செய்து இவ்விதமாக பூமியினுடைய உஷ்ணத்தினாலும் பயங்கரமான அழுத்தத்தினாலும் அவைகள் எல்லாம் என்னவா மாறிடுச்சான்? என்னவா மாறிடுச்சான்? எண்ணெயாய். எந்த எண்ணெய்? குருடாயில் சொல்றோம்ல, பெட்ரோல், டீசல், இவ்விதமாக தாறு, இவ்விதமாக எப்படி வந்தது தெரியுமா? இப்படிதான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? இதோடு கூட சேர்ந்து உன்னையும் சேர்க்கிறான். என்னன்னா, சகல விதமான மரங்கள், அந்த மரங்களில் இருக்கிறதான எண்ணெய் பசைகள், எண்ணெய் வித்து கொட்டைகள், இவைகள் எல்லாம் எல்லாமே சேர்ந்து அங்கே இருந்தபடியினாலே அந்த இடம் முழுவதுமாக, அதாவது அரப் கண்டீஸ் என்று சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இன்னைக்கும் எண்ணெய்கள் எடுக்கிறோம் சொன்னா, இன்னைக்கும் காரியம் எடுக்கிறோம் சொன்னா, இதுதான் காரணம். இதுதான் காரணம், வேறு எதுவுமே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏதேன் தோட்டத்தை இழந்து தவித்ததான ஒரு காரியம். இந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, உலகத்திலே மறைஞ்சு போச்சு. அது ஒரு கடலுக்குள்ளாக இருக்கிறது. ஏன்னா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு ஓரலா. அந்த கடல் பகுதியில போன உடனே எப்படிப்பட்டவனோ அங்க அடிபட்டுவான். ஆக்சிடென்ட் மேல ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த சமுத்திரத்தின் வாயிலா அந்த ஏதேன் தோட்டம் இருக்கிற இடத்துக்கு மேல போன உடனே எந்த கப்பலானாலும் சரி, எந்த பிளைட் ஆனாலும் சரி, அங்க போனா அடிபட்டுதான். அந்த கடலுக்கு பேர் என்ன தெரியுமா? இதோ பர்முதா என்கிறதான கடல். அந்த பர்முதா என்கிறதான கடல் மேலே அது கடியில தான் இருக்குதுன்னு சொல்லி ஓரளவுக்கு கெஸ்ல அப்படியே கண்டுபிடிச்ச நிலை இருக்கு ஆச்சுங்களா. அந்த கடலுக்கு மேல எந்த கப்பல் போனாலும் சரி, எந்த இது போனாலும் சரி, ஏன்னா மனுஷன் திரும்பியும் அங்க போக கூடாதுன்னு சொல்லி சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சுடரொளி பட்டயம். அந்த சுடரொளி பட்டயம்ன்றது இன்னைக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு விஞ்ஞானத்தின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுடரொளி ஒரு பட்டயமா இருக்கிறது. அந்த சுடரொளி ஒரு பட்டயமா இருக்கிறதுனாலே எந்த சுடரொளி அது? அது எப்படிப்பட்ட சுடரொளி அப்படின்னு பார்த்தா லேசர் அப்படின்னு சொல்றாங்களா. என்னவா? இன்னைக்கு லேசர்னால இன்னைக்கு கத்தி கித்தி எல்லாம் எடுத்து ஆபரேஷன் எல்லாம் பண்றது இல்ல. ஒரு லேசர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட்ல அவங்க லேசர் ஆபரேஷன் பண்றாங்க, பிரெயின்ல பண்றாங்க, வயிற்றுக்குள்ளார பண்றாங்க, லேசர் என்று சொல்றாங்க. அப்புறம் சில போர்க்கருவிகள் எல்லாம் கொண்டு வரும்போது அந்த லேசரின் நிமித்தமாய் வருகிறதான எல்லா காரியங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்கறாங்க. எவ்வளவு பெரிய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அது ஒரு பட்டயம். லேசர் என்பது எது? அது ஒரு அக்னி பட்டயம். அந்த அக்னி பட்டயத்தை கர்த்தர் அன்றைக்கே வைத்து விட்டார். தேவன் அன்றைக்கே வைத்து விட்டார். இந்த லேசர் பட்டயம் இன்றைக்கும் அங்க இருக்கிறபடினாலே அந்த ஏதேன் தோட்டத்தை கண்டுபிடிக்காதபடிக்கு, மனுஷன் அங்கே உள்ளே போகாதபடிக்கு, இன்னைக்கும் அந்த ஆண்டவர் சொன்ன அதே அந்த லேசர் இன்னைக்கும் அங்கே இருக்கு. சுடரொளி பட்டயம் இன்னைக்கும் அங்கே இருக்கு. உள்ளுக்கு யாருமே நுழைவே முடியல. ஆனா மேலே இருக்க ஒரு ஆண்டவர் சொன்ன மேல இருந்து கொண்டு வந்தாருன்னு சொன்ன இல்லையா, அது மூன்றாவது வானத்துல பரதீசு என்கிறதான இடத்துல ஜீவ விருட்சம் அங்க இருக்காம். மூன்றாவது வானம் பரதீசுல இந்த ஜீவ விருட்சம் இருக்காம். மூன்றாம் வானம். அந்த மூன்றாம் வானத்திலே இதோ ஜீவ விருட்சம் அங்கே இருக்குதுன்னு சொல்லி வேதத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. ஆகவேதான் பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலிலும் ஜீவ விருட்சம் உண்டு. ஆகவேதான் 12 விதமான கனிதரும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் அங்கே உண்டு. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் உள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த ஜீவ விருட்சத்தினுடைய மேன்மையை குறித்து மாத்திரம் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை பெறணும்னா என்னங்க வழி? எப்படி வழி அப்படின்னா ஜெயம் எடுக்க வேண்டும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜீவ விருட்சம் வெற்றிக்கு அடையாளம். வெற்றி பெற்றவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். எப்படி வெற்றி பெற்றவர்கள்? உலகம், மாம்சம், பிசாசு
இவைகளை ஜெயித்தால் ஒழிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பறித்து புசிக்க முடியாது. ஜெயம் பெறுகிறவன் எவனோ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆவியானவர் பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. பாத்தீங்களா, பரதீசின் மத்தியில இருக்கிறதான கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா இந்த ஜீவ விருட்சம் எங்க இருக்குன்னா பரதீசில இருக்கு, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆக 3ஆம் வானம், அந்த 3ஆம் வானத்திலே இருக்கிறதான பரதீசு, அந்த பரதீசில இருக்கிறதான அந்த கனியை வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுப்பாராம் ஆண்டவர். அப்படின்னா வெற்றி பெற்றவர்கள் எதுல வெற்றி பெறணும் அப்படின்னா உலகத்திலிருந்து வெற்றி பெறணும், சாத்தான் இடத்திலிருந்து வெற்றி பெறணும், மாம்சத்திலிருந்து வெற்றி பெறணும். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன். மரணமே, பாதாளமே, உன் கூர் எங்கே, உன் ஜெயம் எங்கே என்று கேட்டு தன்னுடைய சிலுவையினாலே தேவன் சிலுவை எடுத்து தம்முடைய தியாக பலியினாலே வெற்றி கொண்டார் அல்லவா? அந்த பலியை புசிக்கிறவனுக்கு இந்த வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு, தேவாதி தேவனுடைய கற்பனையை அறிந்து அதன்படி நடக்கிறவனுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். ஆகவே வெற்றி கிடைக்கிறவனுக்கு, வெற்றி கொண்டவன் எவனோ இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது 12 விதமான ஆசீர்வாத அம்சங்களும் அவனுடைய சரீரத்திலும் சரி ஆன்மாவிலும் சரி அப்படியே இறங்கும் போது அப்போ தாங்க அவனுக்கு நித்திய ஜீவன் என்கிறதான சாகாவரம் அவனுக்கு கிடைக்குமா? பெறுவோமா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நேரம் போதாதபடினாலே இத்துடன் இந்த செய்தியை நான் கர்த்தருக்குள்ளாக நான் முடிக்கிறேன். இவ்விதமாக இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நீங்களும் தியானம் செய்து பாருங்கள். ஜீவ விருட்சத்தின் கனியை கட்டாயம் நம்முடைய கரத்துக்குள்ளாக கொண்டு வருவோம். தேவபலனை பெறுவோம். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177